மூடி நம்ம ஜெபிக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த பஸ்கா பண்டிகை ஆண்டவரே மண்ணிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கார்ந்திருப்பதும் எழுந்திருப்பதும் ஆண்டவரே எங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீராய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தாசன் மூலமாக நீங்கள் எடுத்து எங்களுக்கு கொடுக்க போறீர். அதை எங்களுடைய ஆத்தும பசிக்காக நாங்கள் ஆண்டவரே அதை புசித்து ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே நித்தம் உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதை என் தேவனாய் கர்த்தர் கேட்கும்படியாக எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே அப்பா தகுதிப்படுத்தும்படியாக ஆயத்தப்படுத்தும்படியாக உம்முடைய திரு ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தாசனை மறைத்து நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். உங்களுக்கு விரோதமா என்னென்ன தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கிறதோ, உங்க சத்துருவெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பாங்க. உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக, நீங்க செய்யற வேலைக்கு விரோதமாக ஏதாவது ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பாங்க. இதுதான் முடிவு, இந்த மனுஷரோட முடிவு இப்படிதான் இருக்கணும், இந்த மனுஷியோட முடிவு இப்படிதான் இருக்கணும், அவங்க தீர்மானம் போட்டிருப்பாங்க. இதுதான் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆக்கினைகள் எல்லாவற்றையும் அவர் அகற்றி போட்டு உன் சத்துருகளை உன்னை விட்டு விலக்கி போடுகிறாரா. யார் என்ன காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும், எத்தனை ஆக்கினை தீர்ப்புகளை எழுதினாலும் எல்லாவற்றையும் தேவன் அகற்றி போட்டு உங்கள் சத்துருக்களை உங்கள் மத்தியில் இராதபடி அவர் அகற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாருங்க. நீங்க எங்க போனாலும் ஆண்டவர் உங்க நடுவில் இருக்கிறார். நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் உங்க நடுவில் இருக்கிறாரு. உங்களை சுத்தி எத்தனை சத்துரு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், அவன் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னு சொன்னா உங்க நடுவில் ஆண்டவர் இருக்கிறபடினாலே நீங்க ஒரு நாளும் தீங்கை பார்ப்பதில்லை, நீங்கள் தீங்கை காணுவதில்லை என்று வசனம் அழகா சொல்லுதுங்க. இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, இந்த ஆராதனை வேலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, இனி தீங்க நீங்க பார்ப்பதில்லை, உங்க குடும்பம் பார்ப்பதில்லை, உங்க சந்ததி பார்ப்பதில்லை. ஏன் என்று சொன்னால் என் தேவன் பொய் உரைக்காதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்வதில்லை. அவர் சொல்லுகிற காரியம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நம் வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை சுரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை சுரத்திடுவோம், சொல்லுங்க, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சத்தத்தை உயர்த்தி ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை சுரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும், ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ரத்தமே
கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே சொல்லுங்க சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளின் தேவன் எழுந்தருளும் சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளின் தேவன் எழுந்தருளும் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற 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 ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம் சிறைப்பட்டு போன சபையோரே சிறைப்பட்டு போன சீயோனே உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிதுவே உன் சிறையிருப்பை திருப்பும் சத்தமா சொல்லுங்க ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிறைந்திடுமே பின்வாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரம்பிடுமே சொல்லுங்க அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே தருமேல் ஜெப வேளையில் ஒரு கையில் அவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே தருமேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே சொல்லுங்க அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே எழும்பு பள்ளத்தாக்கினு ஒரு சேனையை நான் காண்கிறேன்
அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழுந்து பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சொல்லுங்க, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம் Today the given word from God for our concentration. யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் Gospel according to John, 2ஆம் அதிகாரம் chapter 2, 1 முதல் 5 வசனங்கள் வரை வாசிக்க நாம் கேட்கலாம். first 5 verses. மூன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே கானா என்கிற ஒரு ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. ஒரே ஒரு கல்யாணம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say 3 hallelujah. பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கைத்தட்டு. அந்த கல்யாணம் நன்றாக கவனிக்கும். மரியாளுக்கு நெருங்கிய உறவு உள்ளவர்களோ எனக்கு தெரியாது, இருக்கலாம். Maybe the wedding people are relative to Mary. ஏனென்றால் அந்த கல்யாணத்தில் இயேசுவின் தாய் இருந்தார்களாம். Mother of Jesus was there. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவர்கள் இருந்தார்கள். அந்த பந்தி நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே திடீரென்று இயேசுவின் தாய் இயேசுவிடத்திலே வருகிறாள். Suddenly mother of Jesus came to Jesus. நல்ல கவனிங்கள். கல்யாணம் எதை வெளிப்படுத்துகிறது? குறைவுகளை நிறைவாக்கி மணவாட்டியை ஆயத்தப்படுத்த நிறைப்படுத்துகிறது. Fulfilling all the shortcomings and prepare the bride for the wedding. நான் உங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக ஒரு மணவாட்டியாக உங்களை நிறுத்த மனைவி தன்னை ஆயத்தம் செய்தால் என்று வெளிப்படுத்தல் விசேஷித்தபடி மனைவியானவர்களை உங்களை ஆயத்தப்படுத்த உங்களுக்கு குறைவில்லாமல் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். According to the Revelation book, I delight to prepare you as a bride before God without shortcoming. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வம் அந்த கல்யாணத்திலே இருக்கிறார். The Lord was with that wedding. திடீரென்று இயேசுவின் தாய் வருகிறாள். Suddenly mother of Jesus came. நல்லா கவனிக்கணும். இயேசுவின் தாய் வந்து சொல்லுகிறார்கள். Mother of Jesus. ஒருவேளை அந்த அம்மா எப்படி சொன்னதோ எனக்கு தெரியாது. Maybe what manner she said. Maybe மகனே என்று சொல்லி இருக்கலாம். இயேசுவின் தாய் அவரை பார்த்து she said to him, திராட்சரசம் என்ன ஆயி போச்சு? சத்தமா சொல்லுங்களே. அந்த வசந்த படிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என்ன சொல்லிடுச்சு அந்த அம்மா? They have no wine. இல்லை என்று சொல்லிவிட்டது. அப்பொழுது இந்த அம்மாவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த வார்த்தைகளிலே அந்த அம்மா ஒரு பதிலை கண்டுபிடித்தது. அற்புதம் செய்ய அவர் ரெடி ஆகிவிட்டார். பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து இந்த திருவிருந்திலே உன்னோடு கூட பேசுகிறார். உன் குறைவுகளை நிறைவாக்குற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அற்புதம் செய்ய அவர் ஆயத்தம். In this holy communion, Jesus is ready to perform miracles and wonders in your life. என் அன்பு மகனே, மகளே, son and daughter, இயேசு ரெடி ஆகிவிட்டார். Jesus prepared. உடனே இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த அம்மா நேரா சர்வன்ட் கிட்ட போகுது. She went to the servants. நேரா சர்வன்ட் கிட்ட தான் போகுது. She went. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். அப்படினா அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அற்புதத்திற்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்ற அர்த்தம். Whatever he says to you, do it.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் எப்போதும் ஆயத்தமாய் Our இருக்கிறார். God is always என் prepared. காரியமா யார் போவா என்று பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரை கேட்டபோது ஒருவன் நான் போறேன்னு வரல, இவர் வர்றேன்னு சொன்னார். கை தட்டி When the சொல்லுங்க. voice came, who will go for my work? Immediately Jesus said, I will go. ஹalleluya. Hallelujah. அவர் எப்பயுமே எந்த நேரத்திலும் அவர் ஆயத்தமாய் In இருப்பார். all time he is ready to do. என்ன காரணம்? Reason. நம்மிடத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. There is a reason for shortages of blessings. நம்மிடத்தில் ஆயத்தங்கள் கிடையாது. We are not prepared. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, She said, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள். do it, whatever he says to do. நாம் இயேசு நமக்கு சொல்லுகிறபடி அந்த பிரமாணத்தின்படி அந்த கட்டளையின்படி செய்வோமானால், If we obey the precepts and commandments of Jesus, 1000 கல்யாணம் செய்தாலும் ஒன்று மட்டும் நடக்கும், அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். the miracles will continually taking place in our life. அங்கே வந்திருக்கிறவர் யாரு? Who is the one he திராட்சை gave? ரசத்தின் சொந்தக்காரர். Belong to wine. திராட்சை ரசத்தின் ரத்தத்தின் சொந்தக்காரர். Belong to the blood of the உனக்கும் wine. எனக்கும் ரத்தம் சிந்தினவர். He who shed blood for us. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us clap. இந்த வார்த்தைகளை சற்று கவனிக்க வேண்டும். Look at this word. அந்த அம்மா ஒரு அழகான ஒரு மெசேஜை கொடுக்குது. She said the word. ஒரு பக்கம் அந்த அம்மா மெசேஜிலே ஒரு பக்கம் விசுவாசங்கள் எப்படி இருந்தோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு கருத்தான காரியத்தை அந்த அம்மா அங்கே She சொல்லுகிறார்கள். said a meaningful word. ஆனால் என்ன நடந்துச்சு? What happened? ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்று கேட்கிறார். Woman, what do இந்த you? வார்த்தை அவர் கேட்கிறதான வேளையிலே When the Lord அவர் said, மாம்சத்துக்கு தூரமாய் இருக்கிறார். he has departed from flesh. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உறவுக்கு தூரமாய் இருக்கிறார். Depart from the உறவான flesh. மாம்சத்துக்கு அவர் தூரமாய் Depart from இருக்கிறார். relativeness. அங்கே அவர் யாராய் இருக்கிறார்? In his- சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Here he is like a Lord God of ஆனால் Almighty. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, அவர் சொற்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to obey. அவர் உங்களை ஜெபிக்க சொன்னால் அந்த ஜெபத்தை செய்யுங்கள். If you say to pray, pray. அவர் உங்களுக்கு உபவாசிக்க சொன்னால் உபவாசம் You செய்யுங்கள். take fasting. அவர் உங்களை take வேதம் fasting. வாசிக்க சொன்னால் வேதத்தை வாசியுங்கள். read the அவர் Bible. சொற்படி எவர்கள் செய்கிறார்களோ அவர்களே கர்த்தருடையவர்கள். He who obey the voice of God, you are belong to the அவர்களுடைய Lord. பானைகளிலே, அவருடைய சாடிகளிலே, அவருடைய பண்டக சாலைகளிலே, அவருடைய குடும்பங்களிலே ஒரு நன்மையும் குறைபடாது. In their path, in their cup, in their life, there is no shortcoming. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இந்த வேத பகுதியை சற்று கவனிக்க Pay வேண்டும். attention to this word. வேதம் என்ன What சொல்லுகிறது? is the word of God சங்கீதங்களின் புத்தகம் 148 சொல்லுகிறது, Psalm 148. அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே என்று எழுதியிருக்கிறது. Even the will wind obeying the voice of God. நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த காற்று, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று, உறைந்த மழையே, மூடு பனியே, கல்மழையே என்று சொல்லுகிறார். Stormy wind fulfilling his word. காரணம் என்ன? Reason. இந்த காற்றுகள் அவர் சொற்படி செய்யுமா? These winds will do the commandments அவர் of God. சொல்லுவாராம், ஆனால் அந்த காற்று அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறது. Even this wind obey the நீங்கள் voice of உங்களுடைய God. ஆவிக்குரிய அனுபவத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேலானவைகளை தொட்டு அதை அனுபவிப்பது, அதை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அவர் சொற்படி நீங்கள் செய்திருக்கிறீர்களா? In your spiritual life, are you obey the voice of the Lord? நான் இன்றும் உங்களை தேவனிடத்திலே கொண்டு வர விரும்புகிறேன். You like to bring up near God. 5 வயதிலே பிள்ளையானது தன் தகப்பனுடைய கையை பிடித்துக் கொண்டே நடக்கும். At the age of 5, children will hold the hands of the கொஞ்சம் father. வயசான பிறகு தகப்பனுடைய கையை விட்டு தானாக நடக்கும். Advance in age, they will give up the hand. ஆனால் எப்பயாவது ஒரு காரியம் நடந்துவிடும். Something will happen. ஒரே ஒரு காரியம், இயேசு இல்லாமல் நடக்குமானால் நிச்சயம் ஏதாவது ஒன்று நடக்கும். If you walk without Jesus, something will happen. ஆனா இயேசு சொற்படி நடப்பாயானால் சகலமும் If you obey the voice of God, சகலமும் சகலமும் நன்மையாய் நடக்கிறது. together good. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. ஆனா அந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of அவர் God. சொற்படி அவர்கள் செய்தார்கள். They obey the இயேசு voice. அவர்களை பார்த்து சொன்னார். Jesus said, என்ன சொன்னார்? What else அந்த he said? கற்சாடியை நிரப்புங்கள் என்றார். fill the, அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். they fill at the brim. அவர் சொன்னபடி அவங்க செஞ்சாங்க. They obey the voice of God. அது நடந்தது என்ன? What happened? முந்தின அந்த ரசத்தை விட பரிமாறப்பட்ட அந்த தண்ணீராகிய அந்த திராட்சை ரசம் The later wine அதிக சுவையும் அதிக மகிமையும் உள்ளதாய் இருந்தது. is sweeter than the previous. ஏன் அது தண்ணீர் கலந்திருந்தது? Why water mixed here? இதைத்தான் கிறிஸ்து இயேசு சிலுவையில் தொங்கும்போது, போர்ச்சேபன் விலாவில் குத்தும்போது அவர் உடம்பிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் ஒரே நேரத்தில் On புறப்பட்டது. the cross of Calvary, blood
and water came from the ribs of God. இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உன்னோடு ஆண்டவர் The பேசுகிறார். Lord is speaking to you, those who sit in His இரண்டு presence. நினைவாக நீ உட்கார்ந்து குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறாய். இதுவா அதுவா? You're halting between too many opinions, this or that. What will give success? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what is the word of God ஒரு saying? மனம் உங்களில் இருக்க வேண்டும். You need one mind. ஒன்னஸ் இருக்குமானால் You need one mind. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will be blessed. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. அல்லேலூயா. Praise the ஒரு Lord. குடும்பம் A family. நன்றா கவனிக்க வேண்டும். Listen. சில சமயங்கள்ல சில பிள்ளைகள் வீடுகளில் அவங்க சொல்றதை சாதிக்க நினைச்சு அவங்க இல்லாத பொய்யை சொல்லுவாங்க. Sometimes children they adamant in their life. அந்த நேரத்துல தகப்பனோ தாயோ சரி இசைந்து போய்டுவார்கள். Father and mother will accept. ஆனா அதன் பிறகு அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட பிறகு அந்த புத்தி அவர்களுக்கு குத்தும் பொழுது நாம் செய்த தவறு என்று எண்ணுவார்கள். Then they afflicted, they will remember about their இன்றைக்கு error. நான் தகப்பனாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். As a father I am saying to அவர் you, சொற்படி செய்து பாருங்கள். obey the voice of God. உங்கள் வாழ்க்கை நிறைவாய் Your இருக்கும். life will be உங்கள் வாழ்க்கை blessed. நிறைவாய் இருக்கும். Your life will be கைகளை blessed. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Praise the ஆனா Lord. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God அவர் saying? சொற்படி செய்கிற பெருங்காற்றே மூடுபனியே கல்மழையே உறைந்த மழையே என்று சொன்னார். Stormy wind, clouds, snow falling, obeying the voice of இந்த God. ஐஸ் எங்கிருந்து வருகிறது? Where does this ice இந்த come? பனிகள் எங்கிருந்து வருகிறது? Where does the snow இவையெல்லாம் come? அவருடைய சொற்படி அழகாக வருகிறது. According to His word, it will come on the earth. நம்மிலே அவர் சொற்படி என்ன வந்திருக்கிறது, நாம் என்ன செய்திருக்கிறோம்? What we do before God according to His word. இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறார். Today the Lord is asking என் you, அருமையான மகனே மகளே, son and daughter, அவர் சொற்படி செய்யுங்கள். obey. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்போது உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. Then you can claim your blessings. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Take a decision ஆண்டவரே, today. நான் உம்முடைய சொற்படி நான் ஜெபிப்பேன், உம்முடைய சொற்படி வேதம் வாசிப்பேன், உம்முடைய சொற்படி ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன் என்று இருப்பீர்களானால் According to your word I will pray, according to your word I will read the Bible. உங்கள் பக்கம் பிசாசு தலை வச்சு கூட படுக்க மாட்டான். Satan will never ever come to your way. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? Check your spiritual நம்முடைய experience. அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? Check your spiritual நாம் experience. ஜெபிக்கிறோமா ஜெபிக்கவில்லையா? Are you pray or not? அவர் சொற்படி செய்யுங்கள். Obey the voice of the Lord. அவருடைய சொற்படி செய்யும் பொழுதுதான் When you obey. ஒரு நாள் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். Moses said to the people of என்ன Israel. சொன்னார்? What does he say? என் பிதாக்களை பார்த்து To our என்னை போல forefathers. ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் சகோதரரை எழும்பி வர பண்ணுவார். The Lord will raise up a prophet like me among அவர் you. சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். You should obey his அவருடைய voice. சொல் கேளாதவன் எவனோ You could not hear their இந்த voice. ஜனத்தில் இராதபடி அவன் நிர்மூலமாக்கப்படுவான் They என்றார். will be cut off from this earth. சாமுவேல் முதற்கொண்டு Since Samuel, எத்தனை தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசி சொன்னார்களோ How many prophets அத்தனை prophesied? தீர்க்கதரிசி நடத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த சொற்படி செய்கிறவனே. My daughter. அப்போஸ்தலர் நடவடிக்கை 3:22 முதல் 26 அதை கூறுகின்றன. Acts chapter 3 verses 20. சற்று தெளிவாய் கவனிக்க வேண்டும். Listen. அப்பொழுது நீங்கள் அவருடைய சுதந்திரவாளியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர்களுடைய சொற்படி நீங்கள் செய்ய வேண்டியதா To இருக்கிறது. bless, to become an inheritance, you should do the voice of God. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எங்கே இருக்கிறது? Where is our spiritual life? என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, Children. மோசேயை கொண்டு தேவன் பேசும்போது சொல்லுகிறார், Through Moses, the Lord நீங்கள் said, இதை செய்யுங்கள், இதை செய்யணும், இதை செய்யவன செய்யக்கூடாது. do this and don't do that. தேவன் சொன்னாரு, Lord said, நீங்கள் அந்த குடும்பத்துக்கு ஏற்றபாடு ஒரு ஓமர் அளவு, நீங்கள் ஒரு படி அளவு உங்களுக்கு ஏற்றபாடு மன்னாவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். According to your family members, collect manna. நம்ம ஜனம் பாத்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் திருட்டு தானே இருக்கும். Our people always, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சது பூர்ணம் ஊத்து சாபமாய் போச்சு. they store extra and it become waste. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற உபதேசம் என்ன? What doctrine I'm delighted to அவர் tell you, உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி do whatever he says to do. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் போது When 2000 years ago Jesus came on this earth, தேவன் பிரசங்கம் பண்ணி முடித்தார். Lord preached the gospel பேதுருவின் படவில் ஏறினார். and climbed on the boat of அந்த Peter. கடலோரத்தில் 2 படகு இருந்தது. There was 2 boats on the அதில் ஒரு படகில் இயேசு ஏறினார். He elected one of the boats, ஜனங்களுக்கு பிரசங்கத்தை முடித்து விட்டார். preached the gospel. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பேதுருவே அப்படகை ஆழத்தில் தள்ளு என்றார். Peter pushed the boat into the சரி, deep ஆண்டவர் ஏதோ சொல்லுகிறார்னு இவனும் தள்ளி விட்டான். and he obeyed. நன்றாய் கவனிக்கணும். Listen. அவ்வளவு நேரம் பிரசங்கித்தவர் படகை கவனித்திருக்கிறார். And the Lord observed the matter in the boat. அந்த படகிலே ஒரு கவுச்சி வாசனை கூட வரவில்லை. There is no smell of fish. ஒரு செதில் கூட கிடைக்கவில்லை. There is no smell of fish. தேவன் பிரசங்கத்தை மட்டும் பண்ணுகிறவர் அல்ல. Not only was கர்த்தருடைய preaching the கண்கள் gospel. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. His eyes is moving on ஒரு the அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எல்லாருடைய இருதயத்தை அவர் அலசி கொண்டே வருகிறார். Analyze everybody's heart. இவர்கள் படகை விட்டு இறங்கி வலையை அலசி They கொண்டிருக்கிறார்கள். get down from the boat and cleaning the அவர் nets. எல்லாரையும் அலசுறாரு. he observe it. இவன் அழகா அலசினுக்கிறான். He's cleaning the எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, And the Lord said, ஆழத்துல தள்ளு.
push deep into the அப்படின்னா அர்த்தம் என்ன? ocean. உன் விசுவாசம் ஆழமாய் இருக்க வேண்டும். Your faith should be in deep. கைகளை தட்டி அப்பா கரலையே சொல்லுங்களே. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உன் faith எப்படி இருக்கணும்? What about your faith? ஆழமாய் இருக்க வேண்டும். Should be in deep. வேதம் சொல்லுகிறது Bible says. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. Deep calling unto deep. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நான் சமுத்திரத்தின் கடையாந்தரம் சமுத்திரத்தின் ஆழத்தில் படுத்திருந்தாலும் அவர் அங்கே என்னை கைகளை வைத்து பிடிக்கிறார் என்று தாவீது சொன்னார். முழுவதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன். Rabbi, all the night we made effort. நல்லா கவனிக்கணும். நீங்க பகல்ல வந்து படகுல உட்கார்ந்துக்கிறீங்க. You are sitting in the daytime. நான் ராத்திரி முழுசு இருந்திருக்கிறேன். All the night I was கையை waiting. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி Let's clap. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஐயா நான் ராத்திரிலாம் ஜெபம் பண்றேன். All the night I pray. அற்புதம் நடக்கல நினைக்க கூடாது. No miracle. நீ ராத்திரிலாம் ஜெபம் பண்ணா பகல்ல உன் படகுல ஒருத்தர் ஏற வருவார். You pray all night, the daytime he will come to your boat. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்றோம். அந்த படகிலே இயேசு இருந்தார்னா நீ அவர் சொற்படி செய்ய வேண்டும். If Jesus is in your boat, you should obey the voice of God. ஆனால் அவன் சொன்னான், He said, ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன். Rabbi, all the night we made ஆனாலும் effort. ஒன்றே ஒன்று மட்டும் செய்கிறேன். But we are doing one நீங்க thing. சொன்னபடி செய்யற கை தட்டி. According to your word, I am going ஹalleluya. to do. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவர்களையே சொல்லுங்களே. Say hallelujah. இவர் இருந்தது ஒரு படகுல. He elects only one boat. சொன்னபடி அவன் செஞ்சதுனால Because he obeyed. இன்னொரு படகுக்கு துணைக்கு இழுத்து வலைகள் கிழிந்து போக மற்றொரு படகை கர்த்தர் துணையாக கொடுத்து விட்டார். The blessings filled with the two boats. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ எப்பொழுது அவர் சொற்படி செய்கிறாயோ When you obey the voice of God, அந்த வார்த்தையின்படி நீ செய்வாயானால் obey the word of God, உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு அழைக்கப்பட்டவர் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளலாம். understand this, he who called you is in your boat. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என் இயேசு சொற்படி நான் செய்வேன். இயேசுவின் சொற்படி நான் செய்வேன். வேற சொற்படி அல்ல, வேறு சொற்படி வேத சொற்படி நான் அப்படியே செய்வேன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. Let's clap. என்ன விசுவாச கை தட்டு. Clap it. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. சற்று யோசித்து பாருங்கள். Just think. சீரியா தேசத்திலே ஒரு பெரிய சண்டை வீரன் ஒருவன் இருந்தான். In Syria, there was a mighty man. அவன் படை தலைவன். He was a leader of army. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த படை முழுவதற்கும் அந்த சீரிய தேசம் முழுவதற்கும் அந்த ராஜாவுக்கு முன்பு அந்த ராணுவங்களை நடத்துகிற ஒரு பெரிய கமாண்டோ, ஒரு படைய தலைவனாக இருந்தான். He was a captain of a Syrian army. ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன பலவீனம் இருந்தது. There is sort of weakness in his body. என்ன பலவீனம்? What is that weakness? அவன் ஒரு குஷ்டரோகி. He was a man of leprosy. நல்லா கவனிக்கணும், அவன் ஒரு குஷ்டரோகி. Man of leprosy. அவன் உடம்பெல்லாம் முத்து 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 முத்தாக குஷ்டங்கள் இருந்தன. Skins are whitened. ஆனால் நன்றாக கவனிக்க வேண்டும், அவனை கொண்டு கர்த்தர் சீரிய தேசத்திலே ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். Through him the Lord made salvation to Syria. ஒரு பக்கம் அவனுக்குள் தேவனுடைய அபிஷேகம் அனாயிண்டிங் இருக்கிறது. One side he was elected by God. ஒரு பக்கம் தெய்வத்துடைய வல்லமை அவனுக்குள் இருக்கிறது. The power of God was. ஆனாலும் கூட அவன் ஒரு குஷ்டரோகியா இருக்கிறான். Even though he was a man என்ன of காரணம்? leprosy. Reason. அவன் தேவனுடைய சொற்படி செய்யாதது நிமித்தம். He disobeyed the voice of God. Listen to me. கவனியுங்கள். அந்த பட்டணத்திலே In that city. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அவன் வீட்டிலே ஒரு இஸ்ரவேல் குமாரத்தி அங்கே வேலை செய்து கொண்டிருந்தாள். The daughter of Israel working in his house. அவள் தன்னுடைய எஜமானாகிய ஆண்டவனாகிய தளபதியை பார்த்து அந்த பெரிய மனிதனை பார்த்து தன் நாச்சிடத்தில் சொல்லுகிறார், இவர் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியின் சொற்படி செய்வாரானால். She said to her mistress, if he do the word of the prophet of Israel, இவர் சுகமாகி விடுவார் என்றார். he will be healed. இவர் யோர்தானுக்கு போ சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு போ சொல்லுன்னு சொல்லிட்டார். Not go to Jordan or somewhere உடனே else. இவள் என்ன பண்றான் சொல்லுகிறாள் புருஷனிடத்திலே. She said to husband, அவன் ராஜாவிடத்தில் கடிதம் வாங்கி கொண்டு போய் he விட்டான். received a letter from the king and he went. அந்த கடிதம் என்னப்பா விஷயம்? What happened, man? என் ஆண்டவனே, My lord, ராஜா அனுப்பி இருக்கிறார், king sent me. இந்த கடிதம் வந்திருக்கிறது. The letter has. அதை பார்த்து விட்டு, ஓ அப்படியா, எங்க இருந்து வந்திருக்கிறான்? சீரியால வந்திருக்கானா? சரி, வலது பக்கமா நம்ம யோர்தான் ஓடுது இல்ல, அங்க 7 தரம் குளிச்சிட்டு போ சொல்லிட்டான். 7 times submerge into Jordan and go to. இவன் பாருங்க தீர்க்கதரிசி சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு குதிரை மேல நல்ல காணிக்கை பணம் எல்லாத்தையும் 10 வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரான். ஏன்னா gift கொடுக்கிறதுக்கு வரான். He is carrying offertory and wealth and materials to give the prophet. இவன் மைண்ட்ல ஒரு தாட்ஸ் வச்சிருந்தான். There is a thought in his mind. அங்க இங்க தொட்டு அப்படி தடவி என்னை பூசி ஏதாவது பண்ணி சுகமாக்கிடுவார்னு. Maybe he will touch the wounds and heal the disease. அப்போது அந்த வேலைக்காரன் சொன்ன, ஆண்டவனே, Servant said, my அந்த lord, தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீர்களே. if the prophet said to do a great thing, அவர் என்ன சொன்னார்? what does he say? யோர்தானில் குளிக்க சொல்லியிருக்கிறார். Go down to Jordan. 7 தரம் முழுக சொல்லியிருக்கிறார். 7 times அவர் submerge. சொற்படி செய்வது எத்தனை அதிகம் என்றார். How much we obey the voice of the கரங்களை தட்டி prophet. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் சொற்படி நீங்கள் செய்வீர்களானால் எத்தனை
அவ்வளவுதானே அதிகம். If you obey the voice of the prophet, it is very, very necessary. அதை செஞ்சுப்பார். Do it. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தானாய் வரும். Blessings will knock your door. உடனே அவன் என்ன செய்தான்? What does he do? அந்த சொற்படி யோர்தானில் இறங்கினான். He get into the Jordan. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் The சொல்லுகிறது. Bible says. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters. நான் ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது. Kings chapter 4 verse 13. நடந்தது என்ன? What happened? அவன் மேலே வரும் பொழுது When he came out from the river, குஷ்டரோகி நீங்கி அவன் சுத்தமாய் he வந்தான். was totally healed. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. Loudly. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap his hands. இது பேர் தான் கைத்தட்டா. Loudly. கரங்களை கொண்டு வந்தவர்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரியுங்கள். Exalt the Lord. Hallelujah. God. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says. பெரிய பெரிய காரியம் செஞ்சா நம்ம பொய் சொன்னா செஞ்சிருவோம். If you say lies, we will do. ஆனா உண்மையை சொன்னா மட்டும் செய்ய மாட்டோம். If you say true, we அப்புறம் will என்ன not. ஆசீர்வதிக்கிறன்னு குறை சொல்லுவோம். Then we blame. இல்லவே இல்லை. No. வேதம் சொல்லுகிறது. The Bible says. மரியாள் Mary வேலைக்காரரிடத்தில் போய் சொல்லுகிறாள். said to the servants. முதலாவது பிரசங்கம் இயேசுவிடத்தில் சொன்னாள். First preaching to Jesus. அந்த அவர் ரிப்ளை கொடுக்கிறார், அற்புதம் ஆயத்தமாகி I விட்டது. give reply, miracle is ready. இரண்டாவது Secondly, வேலைக்காரரிடத்தில் சொன்னார், to the servants, அற்புதம் நிஜமாகி விட்டது. miracle take place. என்ன சொன்னாள்? What does she அவர் say? சொற்படி செய்யுங்கள் என்றார். Whatever he says, do கைகளை it. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Yes, clap. இதான் கைத்தட்ட கரங்களை தட்டி. Loudly. ஹalleluya. Praise the Lord. ஒரு நாள் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். One day Jesus is திடீரென்று preaching. Suddenly, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவின் மனுஷன் ஒருவன் வருகிறான். king's man came. வந்த உடனே அவசரமாய் வருகிறான். Very urgent. ஆண்டவரே, Lord, என் மகன் மரிக்கிறதுக்கு முன்பு வர வேண்டும் என்றார். you come before my son ஒரு dies. பக்கம் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Lord preaching. பேய்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. Demons are running அதிசயம் out. நடந்து கொண்டிருக்கிறது. Miracles are taking அந்த place. நேரத்தில் ராஜாவின் மனுஷன் இல்லையா? King's man. ஒரு உயரமான மனுஷன் இல்லையா? Honorable person. கனத்துக்குரிய மனுஷன் இல்லையா? Honorable. அவன் வந்து சொன்ன உடனே When he said, இயேசு திரும்பி பார்த்தார். Jesus turned. என்ன சொன்ன தெரியுமா? What did he நீ say? போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். You go thy way. Your நல்லா son கவனிச்சு பாருங்க. alive. Listen. அவன் ஒண்ணுமே கேட்கல. இயேசு சொன்னபடியே அந்த வார்த்தையை நம்பி போனான். He believed the word of Jesus. கையை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Loudly. நீங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி செய்வீர்களானால் You do whatever it says to நீங்க do. போகிற வழியிலே அற்புதத்தை காண முடியும். On the way you can find your miracles. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அலையா சொல்லுங்களேன். Hallelujah. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். He believed the word of அவர் Jesus. சொன்னபடியே புறப்பட்டு போனான். According to his நீ word, போகலாம், You go thy நீ way. போகலாம், You go thy way. உன் பையன் பொழைச்சிட்டான்டா. Your son alive. அவன் பல மைலுக்கு அப்பால இருக்கிறான். He was in far place. வேதம் சொல்லுகிறது, But the Bible says, அவருடைய வசனம் பூமிக்குள் தீவிரமாய் செல்லுகிறதா. His word is swiftly roaming on the world. யோவான் 4:49-50 வாசித்து John பாருங்கள். 4:49. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What is the word of God அவர் saying? உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். Whatever he says to do, do இதை it. தான் நீ செய்ய வேண்டும். Have to do it. வேற ஒண்ணு அவர் கேட்கல. You don't want to பெரிய do பெரிய more than. கிண்டிகடாரன் கேட்கல. He never asked மகளே anything. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. Pray 1 hour. சொல்லிட்டாரா ஜெபம் பண்ணு. You should pray. ஐயா முடியல. Sir, difficult, sir. வயசான காலத்துல யாக்கோபு தடுமாறும் போது ஒரு கோலின் முனையில் சாய்ந்து கொண்டு தேவனை தொழுது கொண்டான் எபிரேயரில் At the எழுதப்பட்டிருக்கிறது. mature age, advanced age, Jacob pray on the court. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. how far we are in the spiritual ஒரு life. மனுஷன் பூரணமான ஆயுசு நாட்களை தொட வேண்டும் If என்றால் you reach your complete age, விசுவாசத்தின்படி, according to the நம்பிக்கையின்படி, faith, according to confidence, ஒரே ஒரு காரியம் மட்டும் இருக்கிறது. have to do one thing. விசுவாசிக்கிறவனுக்கு என்ன இல்லை? He who believes, மரணம் இல்லை. there is no death. சப்போஸ் மரித்தாலும் Would have died, அவன் பிழைப்பான். they will get life. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பலத்த கைகளை தட்டி Let us clap. அவருடைய சொற்படி செஞ்சுப்பார். Obey the voice of the அவருடைய Lord. சொற்படி நாம் செய்யாமல் போனால் We fail to do, நம்முடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டே then வருகிறது. we are lacking. நாளுக்கு நாள் குறைகிறது. Day by day கொஞ்ச decrease. காலத்துல நன்றா இருந்த ஏன் இப்ப நல்லா இல்ல? Some days may be a good, but உன்னுடைய why- ஆசீர்வாதம் எங்கே போனது? where is your blessing? எங்கோ ஒரு இடத்தில் சொற்படி நீ மறந்து போய் விட்டாய். Somewhere else you forget the word of the Lord. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God, இயேசுவானவர் இத்தனை அற்புதங்களை, இத்தனை ஆசீர்வாதங்களை, இத்தனை கிரிகளை செய்வதற்கு என்ன காரணம்? what is the reason Jesus performed wonders and signs? யோவான் 12ஆம் அதிகாரம் John chapter 12, 50வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவருடைய கட்டளை அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று நித்திய அறிவேன். ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு சந்தோஷமா சொல்லுங்கயா. joyfully say hallelujah. அவர் சொன்னபடி இவர் செஞ்சாராம். He did it according to the
guidance of the father. உன்னை பெத்த அப்பன் சொன்னதை நீ செஞ்சிருக்கிறியா? Are you obeyed to your father? எல்லாம் என்னையே சொல்லுங்க. Always you are saying me. நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? Many people. ஏன் உங்க பொண்டாட்டி என்ன பண்ணுதுன்னு கேட்கும் பாத்தீங்களா நீங்க? நிறைய பேர் இப்படி கேட்பாங்க. பிதா என்கிறவன் உங்களை பராமரிக்கிறவன். Father means he is the provider. அம்மா அதை எடுன்னா அடுத்த மாறுத்திரம் சொல்லாமல் செய்கிறவர்கள் தான் பிதாவின் சொற்படி செய்கிறவர்கள். You should obey your father as. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதா எனக்கு சொன்னபடி நான் செய்கிறேன் என்றார். I am doing what the father has told me. காரணம் என்ன? Reason. அவர் பிதாவோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்தார். Very close to the father. அவ்வளவு ஐக்கியமாக இருந்தார். Having fellowship with நாம் father. ஐக்கியமாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் தான். One thing நீங்கள் to அவர் be. சொற்படி செய்வீர்களால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்கலாம். If you obey the word of the Lord, you will be have. பிதாவோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கலாம். பரிசுத்தாவியோடு ஐக்கியமாக இருக்கலாம். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. ஏன் உங்கள் ஐக்கியங்கள் குறைகிறது? Why shortage of fellowship? ஜெபம் குறையும் போது ஐக்கியம் குறையும். If you pray, increase. வேத வாசிப்பு குறைக்கும் போது ஐக்கியம் குறையும். Decrease. தேவனை தேடுவது குறையும் போது ஐக்கியம் குறையும். Decrease to seek God. இது குறையவே கூடாது. Should not be அவர் like that. சொற்படி அவர் செய்தார். He did just as the father told என் to அருமையான him. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் சொற்படி அவர் செய்தார். The Lord did according to அதனால the word தான் of God. பிதாவும் அவரும் அவ்வளவு அன்பாய் இருந்தார்கள். So they are very very close. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. I'm not the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. யோவான் 8:18 வாசித்து John பாருங்கள். 8:18. யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்கள். 14 verses 10. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29 வாசித்து John பாருங்கள். 8 verses 29. இவைகள் அவர் பிதாவோடு இருந்து அந்த ஒன்னஸ் இங்கே வெளிப்படுத்துகிறது. It reveals about the fellowship of Jesus and அவரும் his பிதாவும் father. எப்படி இருந்தார்கள் என்கிற வார்த்தை அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. These words reveals about the fellowship of Jesus and his father. நாம் யாரோடு To ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? whom we have வேதம் fellowship. இப்படி தான் The Bible சொல்லுகிறது. says. அதனால தான் வேத வசனம் அழகாக So the சொல்லுகிறது. word of God says. என்ன சொல்லுகிறது? What is the word of என் God அருமையான says? கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அந்த பிதாவை பற்றி சொல்லுகிறார். And prophet Isaiah said about the father. எப்படி சொல்லுகிறார்? How he says. 63:16 வாசித்து பாருங்கள். 63 verses 16. எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, We have one father. அவர் ஆதி முதல் அவரே எங்களுக்கு என்றார். From origin கரங்களை he is தட்டி one. வரலையே சொல்லுங்களே. Hallelujah. அதை பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொன்னான். In Paul says. எபேசியர் 4:4 அதிகாரம் 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். Ephesians 4 verses 6. நம் எல்லாருக்கும் ஒரே பிதா உண்டு. We have only one father. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. என்ன விசுவாசம்? அந்த பிதா சொன்னது இயேசு செய்தாரா? And Jesus obeyed the voice of My his son father. turn me. அந்த பிதா சொன்னதை யார் செஞ்சிருக்கிறார்? Jesus said. இயேசு செஞ்சார். அப்ப நம்ம செய்யணுமா இல்லையா? We should do செய்யணுமா இல்லையா? like him. செய்யணுமா இல்லையா? நாம் செய்யறதில்லை. But we are failed. அதனால தான் குறை வருகிறது. So shortcomings. அதனால தான் So குறைபடுகிறது. troubles. அதனால தான் சமாதானம் குறைகிறது. disobedience. அதனால தான் ஆசீர்வாதம் குறைகிறது. So disobedience. அதனால தான் தடைகள் வருகிறது. So hurdles. இன்றைக்கு அதை எல்லாம் கர்த்தர் Today நிர்மூலமாக்குவார். God going to break your yoke. நான் அவருடைய சொற்படி செய்வேன் என்று I will சொல்லிப்பார். obey, Lord. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களையா. Hallelujah to the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நான் பிதாவின் சொற்படி செய்வேன். பிதாவின் சொற்படி செய்வேன். பரிசுத்தாவின் சொற்படி செய்வேன். பரிசுத்தாவின் சொற்படி செய்வேன். ஏசப்பா சொற்படி செய்வேன். ஏசப்பா சொற்படி செய்வேன். செஞ்சு பாரேன். Do it. அட செஞ்சு பாரேன். Try to do. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. You can see your life. உன் வாழ்க்கை பாலைவனமாய் இருந்த வாழ்க்கை பசுமையாய் மாறி போகும். Desert become a springing garden. மரியாள் கல்யாணத்தில் இருந்தாள். Mary was in the wedding. உறவுகள் எல்லாம் இருந்தார்கள். All the relatives. குறைவுபட்டு விட்டது. There was shortcoming. என் அம்மா இல்லைன்னு சொல்லிடுச்சு. She said no, why? ஒருவேளை அவரை தூண்டுவதற்காக, அவருக்கு உணர்வுபூர்வமாக எதையாவது சொல்வதற்காக அந்த அம்மா சொல்லிச்சான்னு எனக்கு I தெரியாது. don't know, for the miracle she may say like that. ஆனால் இயேசு சொன்னார். But Jesus. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. இந்த வேதாகமத்தை சற்று கவனித்து பாருங்க. Look at the word of God. அதைத்தான் இயேசு சொல்லும்போது சொன்னார். That's what Jesus யோவான் said. 10:30 சொன்னார். John 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். I and my father is one. Be என் அன்பு conscious மகனே about மகளே, it. Son and daughter. யோசித்து பாருங்கள். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். I and the father are one. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டி. Clap it big. நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன். We should please அவர் God. என்னை தனியே இருக்க He விடுறதில்லை. never allow me to வேதம் be சொல்லுது alone. 8:29 8:18 8:18 says. யோவான் 14 11 12 10 11 10 verses எவ்வளவு 11. பெரிய தேவன் நம்முடைய What a தேவன். great God he is. நம்முடைய அனுபவம் எங்க இருக்கிறது? Check your experience. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. ஒரே ஒரு காரியத்தை மனதில் Want to வைத்துக் keep it in your mind. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை Our உள்ளவர். God is the Almighty God. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? நீங்க சொன்னபடி செய்வீங்கன்னா If you obey the voice of the Lord, உங்க வாழ்க்கையில குறைவே இருக்காது. you will not find any உங்க வாழ்க்கையில shortcomings. குறைவே இருக்காது. No shortcomings in your லூக்கா life. 22ஆம் அதிகாரம் Luke 22. 13வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? 13. 12 13. அவன் கம்பள முதலானவைகள்
விரித்திருக்கிற. நல்லா கவனிங்க. இவங்க போய் கேட்கிற, ஆண்டவரே ராபு திருவிருந்து எங்க ஆயத்தப்படுத்தலான்னு கேட்கும்போது இவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, வழியில ஒருத்தன் பாப்பீங்க மேல் வீட்டுல, நீங்க வரதுக்கு முன்னாடி கம்பளெல்லாம் போட்டு வச்சிருப்பான்றார். The Lord said a person will furnish the room. வேதம் என்ன அழகாக சொல்லுகிறது, What is the word? வாசிக்கலாம். அவன் ஆ. கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கைகளை தட்டி. Praise God. என்ன விசுவாசம் பாருங்க. அட்ரஸோடு என்னென்ன அங்க நடந்திருக்குது, என்னென்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி அனுப்பினாராம். Specifically the Lord said to them. வாசிக்கலாம். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு கையை தட்டி வரலையே சொல்லு. என்ன விசுவாசம். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அலைய சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்முடைய விசுவாசித்து நீ போவாயானால் நான் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை சொன்னபடியே காண்பாய். If you believe my words you will find your blessings. நீ சொன்னபடியே காண்பாய். You will find your உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காண்பாய். About your children's future. உன் எதிர்காலத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பாய். About the future. நீ சொன்னபடி செய்வாயானால். If you do it, I am not saying. வேதம் சொல்லுகிறது. The Bible says. வேதம் சொல்லுகிறது. என் அருமையான மகனே மகளே சற்று யோசித்து பாருங்கள். அதைத்தான் எஸ்ரா என்னும் தீர்க்க தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார். எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனங்களை வாசிப்போமா? பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள் ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் கோதுமை உப்பு திராட்சரசம் எண்ணெய் முதலானவைகள் தினம் அவர் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்க. கையை தட்டி அந்த வசனத்தை கண்ணில் தொத்தி, ஆண்டவரே எனக்கு அப்படியே பலிக்கட்டும் என்று கேளுங்க. அதுதான் பிரியமானவர்களே. அவருடைய சொற்படி ஒருபோதும் மாறாது. His words will never change. அவர் உன்னை நினைச்சிட்டார்னா முடிஞ்சு போச்சு. If you think அவர் உனக்கு சொல்லிட்டார்னா முடிஞ்சிருச்சு. If you say it will take place. சக்சஸ் தான். உன் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. No failures in your life. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன். So as a prophet I said. ஒரு நாள் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார். The Lord said to the prophet. எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ கேரித்தின் ஆற்றுக்கு போய் ஒளிஞ்சுக்கோன்றார். Go to the river bed and you hide yourself. சொன்னார், அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கோன்னாரு. Drink the water of the river. நான் உனக்கு காகத்துக்கிட்ட சொல்லி இருக்கிற காக்கா வரும்ன்றார். Raven will come to provide you. காக்கானால ஏமாத்துறது. Raven means it will cheat. ஆனா அதையே ஆண்டவர் திருத்தி இருக்கார் பாருங்க. Even the Lord changed the attitude. அந்த காக்கா கூட சொன்னபடி செஞ்சிருக்குது பாருங்க. Even need to obey the voice of the Lord. வந்து கொடுத்து உன்னை போஷிக்கும்படி விதை கிட்ட சொல்லிருக்கேன்ட்டார். I prepare a widow to provide food. இத யார் சொன்னா விதவிக்கு? Who said to that widow? இந்த அம்மா பாரு. Look at this woman. அவர் சொல்லிட்டான்னு போயிடுச்சு. நேரா எலியா அந்த ஊருக்குள்ள வர்றாரு. Elijah stepped into the village. இந்த அம்மா 2 விறகு பொறுக்கிட்டு இருக்குது. She is collecting 2 wood. எத்தனை விறகு பொறுக்குது? How many? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 2 விறகு. அந்த 2 விறகு தான் ஒன்னு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. One is Old Testament, another one is New Testament. ஐயா தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. ஹalleluya. 2 விறகு பொறுக்கினுக்குது. 2 wood. அப்போ இவர் உள்ள நுழையிறாரு. He stepped into that place. அந்த அம்மா பார்த்து சொல்றாரு. He said to இவர் ஊழியக்காரன். அந்த அம்மா பார்த்து தெரிஞ்சிச்சு. எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வான்னு சொல்றாரு. bring some water. அந்த அம்மா சரிங்க சொல்லிட்டு போகுது. She went to. அடுத்தது ஒன்னு சொல்றாரு. Next. அப்படியே வரும்போது on the way ஒரு அடை எனக்கு சுட்டுட்டு வா. prepare a bread for me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த அம்மாவை பார்த்து தண்ணி கொண்டு வான்னு சொன்னாரு, நியாயமானது. First time asking water, it is reasonable. நியாயமா நியாயம் இல்லையா? நியாயம் தான். ரெண்டாவது சாப்பாடு கேக்குறது நல்லதா? Second time asking bread, is it right? உடனே இந்த அம்மா பிரசங்கம் பண்ணுது அவருக்கு. She start to preach. என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா? What is that? 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 Kings 17 12 முதல் வாசிக்க கேட்போமா? அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் கலயத்தில் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது, அது எல்லாமல் வேற இல்ல என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேரா அந்த அம்மா அற்புதத்து மேல கையை வைக்குதியா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா.
she said, as the Lord your God lives. யார் மேல கை வச்சுச்சு? whose- ஆண்டவருடைய ஜீவன் மேல. The life of the Lord. கரம் தட்டி அப்பாவுக்கு. Let us clap. ஒரு காரியம் முடியலையா? நேரா அவர் ஜீவன் மேல ஆணையிடுங்க. Straightly in the life of God. The Lord வாசிக்கலாம். your God lives. இதோ ஆம். நானும் என் குமாரனும் நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் நல்லா என்றார். கவனிக்கணும். ஒரு விறகு அந்த அம்மாவுக்கு, ஒரு விறகு பையனுக்கு. One for herself, another for அப்படி நாங்க herself. சுட போற அப்பம் எத்தனையா இருக்குது? How many? எத்தனை? How many ரெண்டே bread? ரெண்டு. Only 2 bread. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கையை தட்டி ஒரு அல்லேலூயா Let us சொல்லணும். clap. ஆனா எக்ஸ்ட்ரா ஒன்னு சுட்டாகணும். She prepared extra. அதுதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நிறைவு. Father, Son and the Holy Spirit. கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி உன்னுடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நல்ல கவனி. சொன்னமா, நீ சொன்ன மாதிரியே போய் செய்யி. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை அதுல பண்ணி எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு வா. என்னிடத்தில் கொண்டு வா. ஆம். பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பின்பு பண்ணலாம். உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் மேலே நாள் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் பானையின் மாவு செலவழிந்து போவதில்லை. பானையில் மாவு செலவழிந்து போவதில்லை. கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. எலியாவின் சொற்படி அவள் செய்தாள். She went and did according to the word of Elijah. இன்றைக்கு நான் வடிக்கிற தீர்க்கதரிசியின் கண்ணீரின்படி நீ செய்வாயானால், If you obey the word according to my tears, உன்னுடைய வாழ்க்கையிலே வறுமையை காண you மாட்டாய். will not see உன் poverty. களஞ்சியம் நிரம்பி வழியும். Your treasures will be உன்னுடைய கடன்கள் overflow. அடைக்கப்படும். Your loans will be உன் fulfilled. துயரங்கள் மாறும். Your troubles நான் will என்ன change. செய்ய போறேன் தவிக்கிற தவிப்பு அல்ல. நடந்தது என்ன? What happened? அவள் புறப்பட்டு போய் எலியாவின் சொற்படி செய்தாள். She went and did according to the word of Elijah. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் நல்லா கவனிங்க. அவள் வீட்டார் வந்துட்டாங்க, சொந்தக்காரலாம் வந்துட்டான் பாருங்க. Household came. நல்ல நீ பணக்காரனானு சொந்தக்காரலாம் உன்னை தேடி வருவான். When money comes, நீ இல்லன்னா ஒரு பையன் வர மாட்டான். இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இல்லை என்று ஏளனம் பேசினவர்கள் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். those who persecute you, they will come to seek you. இயேசுவின் நாமத்தினாலே அவர் சொற்படி செய்து பார். Obey the word of the Lord. விசுவாசிக்கிறியா? Do you believe? அவளும் அவனும் அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை. கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்படி எழுந்து நிற்போமா? Let us stand quickly. ஆண்டவரே, Lord, இனி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறையாது. no lack blessings in my life. எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒண்ணுமே இருக்க மாட்டுது ஆண்டவரே. We earn but we cannot store. ஆண்டவரே, நான் என் பொண்டாட்டி மூஞ்ச பாக்குற பொண்டாட்டிய மூஞ்ச பாக்குது ஆண்டவரே. Lord, we are suffering. எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. There is no one for us. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன் What ஆண்டவரே we are going to do? என்று கலங்கி கொண்டிருக்கிறாய். Are you troubled hearted people? உன் நாட்களை குறித்து வேதனைப்பட்டு Are you கொண்டிருக்கிறாய். worried about your life? நான் அவருடைய சொற்படி செய்வேன் என்று Take சொல்லுகிறவர்கள் a decision. I will obey the word of என்னை God. பார்த்து உங்கள் கரங்களை And உயர்த்தினவர்கள் lift up your hands. வேதத்தை கீழே வைத்து Place on your Bible. நான் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த திராட்சரசமும் இந்த அடையுமாகிய இந்த அப்பம் This wine and bread of Jesus. கர்த்தர் வருமளவும் Till the end of the உங்கள் Lord. வாழ்க்கையில குறைவுகளே He வராது. will fulfill all your shortcomings. குறைவுகளே வராது. No shortcomings in your life. விசுவாசிப்பீர்களானால் Believe that? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, Shall we look to ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், Lord, I submit உம்முடைய myself. வார்த்தையின்படி செய்வேன் என்று சொல்லி நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கட்சியை தொடுவோம், அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கட்சியை தொடுவோம், அற்புதம் பெறணும்.
ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி.